தண்ணி குடி குடி. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பேர். அது நாங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து என் பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. யார் யார் வந்தாங்க, எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் நினச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 28ஆவது நாள், பாப்பா பிறந்து 28ஆவது நாள் தான் பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். சரி ஒருக்க போய் ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு எல்லாம் பார்த்தப்போ 19ஆம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவசரமாக 2 நாள் இந்த நகை எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 1 நாள் கழித்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அதுதான் உண்மை. கடைன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் சிம்பிளாக வீட்டிலே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் அறக்க பறக்க கண்ணை முழிக்கிறக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுதான் சொல்லணும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ, அதாவது ரொம்ப பெருசாக கிராண்டாலாம் இல்லாமல் நம்மளால வீட்லேயே பண்ணுற அளவுக்கு ஒரு கிராண்டாக அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே கூப்பிடல, சும்மா அதாவது ரொம்ப லாங் ட்ராவல்லேருந்து பண்ணி நம்ம ஆல்ரெடி 5th மந்த் சொன்ன மாதிரி தான் ரொம்ப லாங் ட்ராவல்லேருந்து பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யாரையுமே ஸ்டெயின் பண்ண வேணாம். ஸோ நம்ம இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் நம்ம கூப்பிடலாம். ஸோ அவங்களே வந்தால் வரட்டும், இல்லை அவங்களால வர முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேரை மட்டும் கூப்பிட்டோம். சில பேர் வந்தாங்க, சில பேர் வரல. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனோ இல்லை ஃபர்ஸ்ட் பர்த்டேவோ நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கும்போது எல்லாருமே கூப்பிடலாம். இப்போ உள்ளே இருக்கவங்களை மட்டும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மட்டும் கூப்பிட்ட மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மார்னிங்லேருந்து ஏதோ கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அஸ்வினோட ஃப்ரெண்ட் அந்த தான் எடுத்தாரு. ஏதோ கொஞ்சம் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டுக்கு பின்னாடி இப்போ இந்த வீடியோவில் வந்து என் பாப்பாவோட பேர் பார்க்க போறீங்களா? ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு குத்துவழக்கில் தீப மகாலட்சுமி வேண்டிட்டு, இன்னொரு குத்துவழக்கில் குலதெய்வத்தை வேண்டி गंगा तीर्थेन तुल्यं सकल विषकरं क्रोधनासं सुशान्तं அப்படி சாரு சாரு सकल सौभाग्य भर प्रसादेन சித்திரஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை வாங்கி அப்படி சொல்லுங்க, கொட்டிங்க. சுக்லாம் பரதரம் புஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாஜேத் சர்வே. கட்டவரம் மோதவர், இந்த கட்டவரம் மோதவர் சிவசிவான்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கட்டவரம் மோதவர் சிவசிவான்னு சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்க. வலது தொட மேலே இடது கை கீழே, வலது கை மேலே, வலது தொட மேலே இடது கை கீழே, வலது கை. சார் ட்ரைனிங்லாம் தேவையே இல்லை ஏமாப்பில். மமோ பார்த்தேன் சொல்லு. மமோ பார்த்த சமஸ்த துரித கேத்வார ஸ்ரீ பூர்வ பல்குனி உபதி உத்தர பல்குனி நட்சத்திர संयुक्ताजा शुभ नक्षत्र शुभ योग शुभाचल मूर्ति मरुदाचल मूर्ति स्वामिनः अनुग्रह प्रसाद रासुजातस्य अश्विन नामधेयस्य चारु मूला नक्षत्रे धनुर्रासुजातस्य भागवते नमः साधबल सिद्धि वस्तु करोति मेतरेच
தெரியாத மாதிரியே செய்யறடா. அது கண்ணை மூடிட்டு முழுங்கு. குடிச்சிரு, கண்ணை மூடி குடி. அது என்னது அங்க பாரு. அது தண்ணி குடி, குடிச்சிரு. நினைக்காத நினைக்காத. வேணும்னா கேளு. அங்க பாரு, ஊத்திட்டான், பின்னாடி ஊத்திட்டான். மாப்பிள்ள வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க குடிங்க, எல்லாத்துக்குமே தெரியல ப்ரோ, எனக்கே பால் தான் தெரியுது. பெரிய வணக்கம். குடிப்பியா? ஹாய் சொல்லு. நீ வெக்கப்படாதா? ஹாய் சொல்றா. நீ ஒளிஞ்சிட்டான்டா. ஹாய் ஹாய் சொல்லு. அவ்வளோதான், இந்த ஹாய்க்கு தான்டா இவ்வளோ நேரம். शुभ योग கடைசியில் எழுதுனதெல்லாம் படிச்சு சொல்றேன். அவங்களே படிக்க शुभम भवतु कल्याण श्री पापाவோட குலதெய்வ பேர் ஸ்ரீ குலதெய்வ பேர் இது பாப்பாவோட நட்சத்திரம் ராசி பேர். இப்போ சொல்றா. அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு என்கின்ற அப்படின்னு சொல்லும் போது சத்தமா சொல்லுங்களா? அஞ்சு 7 தினம் போகும் சொல்கிறேன். எனக்கு பேர் வைக்க வேண்டாம். அதனால் 9 பேர் வச்சு பேர் வச்சு முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு சரி அதை சொல்லுங்க. சத்தமா சொல்லணும். சாமி நாளாச்சு. இவங்க ஒன்று சொல்லு. இன்னொரு இந்த அக்கா இன்னொருத்தர் சொல்லணும். அப்போ இன்னொரு ஆள் சொல்லணும். ஓகே வாடா ப்ரோ. டேய் இங்கே பாடுறா. டே போதுமா?
ஓகேவா? அக்கா போஸ் கூட ஓ சித்தி சே டே உர்றா நான் வரலடா. என்ன பண்ணிட்டு இருக்க நிப்பான் பெயிண்ட் விளம்பரம் போட்டு நல்லா ஒவ்வொரு மலையில வருது. சாருடைய அந்த ஆறாவது பாட்டு பாடு. எழுதிச்சு சாரு. 3, 2, 1. எஸ் யாழ் யுகா. எஸ் நாங்க வந்து என்னன்னா நாங்க பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும் போதே வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்னன்னா பையனாதான் இருக்கும். நாங்க என்னதான் பொண்ணுன்னு சொன்னாலும் பையன் தான் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா அதனால வந்து யாழ் யுகன்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். யாழ் யுகன்னு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். சரி இப்போ பொண்ணு பிறந்தங்காட்டி ஆனா அந்த யாழ் அப்படிங்கிற பேரை நான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விடாப்புடியா நின்னோம். யாழ் மீன் இசை. இன்னொன்று வந்து தமிழோட ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. அதனால இந்த ரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த மகிழன் மகிழினி அப்புறம் இந்த மாதிரி ரா வர எல்லா வார்த்தையும் யோசித்தோம். தமிழ் இசை, தமிழ் செல்வி, தமிழ் குரல் அந்த மாதிரி நிறைய யோசித்தோம். ஸோ அதில் வந்து இந்த யாழ் ரா ரொம்ப வந்து ஸ்பெஷலாகவே இருந்துச்சு தமிழில். நாங்கள் ஆசைப்படுத்தி யாழ் அது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யுகன் அப்படிங்கிறத வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஐடியா, எங்கள் அம்மா யாழ் யுகான்னு வச்சா நல்லா இருக்கும்ல யுகா. நாங்கள் அதை யோசிக்கவே இல்லை. திடீர்னு சொன்னாங்க சரி வேணாம். இன்னும் வரைக்கும் எங்கள் வீட்டில் இப்போதான் பேர் வச்சதுக்கப்புறம் தான் இந்த பேர் வைக்கிறோன்னே தெரியும். எல்லாருக்குமே யாருக்குமே தெரியவே தெரியாது. எனக்கு அஸ்வின் மட்டும் தான் தெரியும். நாங்களே நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணோம். சரி அஸ்வின் இந்த பேரை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கடன் சூஸ் பண்ணது அந்த யாழ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் மாசமா இருக்கும்போதே ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. யாழ் குமரி, யாழ் செல்வி இந்த மாதிரி என்னென்ன வச்சிருக்கலாம். ஆனால் யாழ் யுகா அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தமிழ் பேரும் கலந்த மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா YAAZH வரும். அதுதான் கொஞ்சம் யோசிச்சோம். ஸோ அது வந்து நிறைய இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப அது வந்து நிறைய இடத்துல பிரச்சனை கொடுக்கலாம், நிறைய இடத்துல ஈஸியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பிரச்சனை தான் கொடுப்போம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினுங்கிற பெரிய ASHIN அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சில பேர் ASWN போடுவாங்க. பட் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து யாருமே சரியா போட்டுற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நானா சொன்னதான் அது யாழ் அப்படிங்கிறது ZH எல்லாம் வராங்காட்டி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். YAL அப்படின்னு நிறைய பேர் போடுவாங்க. சில பேர் வந்து YAZH அப்படிலாம் போடுவாங்க, AL அப்படிலாம் போடுவாங்க. ஸோ வந்து இதில் மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ்ல லாஸ்டா வருவா, எக்ஸாம்லயும் லாஸ்டா வருவா. இல்ல எக்ஸாம்லயும் லாஸ்டா உட்கார வைப்பாங்க. திடீர்னு இந்த கிளாஸ் எல்லாம் நேத்தான் யோசிச்சேன். இந்த கிளாஸ் எல்லாம் மாத்தி உட்கார வச்சிருவாங்க லாஸ்டா இருக்கிறவங்க அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா இந்த பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதே பேர் வந்து எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு, உங்களுக்கும் ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா வீட்டுக்குள்ளேயே நடத்தி முடிச்சிட்டோம். எப்படி சொல்றது, ஆனா மன நிறைவா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல பூஜை பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. உண்மையிலேயும் ரொம்ப 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 டயர்டா இருக்கும். எங்க 2 பேரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், செம்ம டயர்டா இருக்கும். கரெக்டாக தூக்கமே ஆல்ரெடி பாப்பா பிறந்ததுலேருந்தே எங்கள் 2 பேருக்கும் தூக்கம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுலேருந்து நேற்றுலேருந்து ஒரு பொட்டு கண் அசைக்காமல் இப்போ வரைக்கும் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். இது நான் 1 மணி நேரம் தூங்கினேன் நைட்டு. 1 மணி நேரம் இல்லை மேடம், வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கினாங்க. 2:30லேருந்து 5 வரைக்கும் தூங்குனீங்க. இல்லை சாமி 2:00லேருந்து 5 வரைக்கும் தூங்குனீங்க. நான் தூங்கும் போதே மணி 3:30. நீ ஏன்ட்டு இல்லை இல்ல 3:30 to 4:30 வரைக்கும் தூங்கினா 4:30 மணிக்கு எந்திரிச்சோம். அம்மாவும் நானும் போய் வெளியே கூட்டி விட்டு கோலம் போடுறக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே குளிக்க கிளம்ப அவளை ரெடி பண்ண, நான் ரெடி ஆக, எல்லாருமே வந்துட்டாங்க கேமராமேன். நாங்கள் இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருந்தோம். நமக்கு இப்போ நிம்மதியாக தூங்கணும். இப்போ எப்படின்னா ஒரு பெரிய ஒரு வேலையை முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சா இல்லை வேற ஏதாவது. ஆனால் கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்துடும், பர்த்டே வந்துடும், எல்லாமே கடன்னு வந்துடும்.
கொஞ்சம் லேட்டாக வரணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன் ஆண்டவன். போதும் இதோட நான் 7வது மாதத்துக்கு அப்புறமே அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ வந்து 9வது மாதம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் முடியல, பேர் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறோம் 2 பேரும். போதும், நிறைய அடி, நிறைய கந்திஷ்டி, நிறைய வலி எல்லாமே வாங்கி 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 உட்காந்து ரொம்ப அடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கழிச்சு வரட்டும். கொஞ்சம் மூச்சு வாங்கிடும், கொஞ்சம் கழிச்சு வரட்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் சிறப்பாக முடிச்சிட்டோம்னு சொல்லி வந்தவங்களும் சொன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம், மேலேயே அரேஞ்ச் பண்ணி. அப்புறம் வந்து எங்களோட காஸ்டியூம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எல்லாமே நீங்கள் எப்படி சொல்கிறது, அவர் சொன்ன மாதிரி அறக்க பறக்கிறது அப்படி பண்ணது தான். அப்படி பண்ணதுதான். ஆனால் அந்த காஸ்டியூம் எல்லாம் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சூட். அவளுக்கு என்னன்னா ட்ரெஸ் சைஸ் கிடைக்காதங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அது இல்லாமல் என் கலருக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டியா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ரெடி பண்ணி ஃபைனலாக நம்ம யாழ் யோகாவை ரிவீல் பண்ணிட்டோம். இன்னும் ஃபேஸ் ரிவீல் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபேஸ் ரிவீலும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணிடுவோம். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அது ஏன் என்னங்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். ரிவீல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இதுக்காக நாங்கள் வந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நாங்கள் ரிவீல் பண்ணிடுவோம். பேர் போட்டுருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது நிறைய குறை இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.